அண்ணாதுரைக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் அண்ணாதுரையை விட பிரபலமாக இருந்தாலும் ஹையரார்க்கியில் தலைவர்கள் வரிசை அடிப்படையில் என்.வி. நடராஜன், மதிவாணன் போன்றோர் தான், மதியழகன் போன்றோர் தான் இருந்தார்கள். நம்பர் 2 நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் போகும்போது நெடுஞ்செழியன் வரவில்லை. ஆனால் அண்ணாதுரை இறந்த பிறகு எல்லாரும் நெடுஞ்செழியன் வருவார்னு சொல்லும்போது எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்ன உடனே எதிர்ப்பே காட்டலையே நெடுஞ்செழியன். ஒரு மூத்த தலைவர், நான் வளர் அப்படின்ட்டு அவர் வர்ணிக்கிறாங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் பேச்சு தான் திமுகன்னா, நான் வளர்னு பட்டம் வாங்கியிருக்காருன்னு எப்படி பேசுவார்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வர்றாரு. எம்ஜிஆருக்கு என்னென்னா நம்பர் 2 திமுக இருந்தாலும் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெருமை. எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு, அப்படியே நீடிக்கிறாரு. 96 ஜெயலலிதா தோற்பதற்கு முன்பே நெடுஞ்செழியன் வெளியேறிவிட்டார்னு நினைக்கிறேன். வெளியேறி போய் மயிலாப்பூரில் தனித்து போட்டியிட்டார். திமுக தொடங்கிய போது நம்பர் 2 இருந்தவர் மயிலாப்பூரில் தனித்து போட்டிட்டு 700 ஓட்டுகள் வாங்கினார். அந்த ஜெயலலிதா அவரை உதிர்ந்த ரோமம் என்றார். அப்போ தான் மயிலாப்பூரில் வாங்கினப்போ தான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிப்பார். ஏன்பா நம்பர் 2 இருக்கார்ப்பா, கருணாநிதி வேணாம்ப்பா, நெடுஞ்செழியன் சீமாகட்டும் திமுக தலைவராகட்டும் இருந்திருந்தா கட்சி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு இன்று வரை திமுக உயிரோடு உயிர்ப்பாக இருப்பதற்கு ஒரே காரணம் மு. கருணாநிதி. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உயிரோடு ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பழனிசாமி. தகுதியில் தான் பிழைக்கும்.